இன்றைக்கு நீங்க போகின்ற பாதையிலே சோதனை நிறைந்த பாதைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த சோதனையை சகிக்க எனக்கு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே, நான் பாக்கியவானாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது சோதனையை சகிக்கக்கூடிய அந்த வெற்றியை நமக்கு கட்டளையிடுவார். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சோதனை நிறைந்த இந்த உலகத்திலே அது வேதனை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த சோதனையை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போம்னால், எப்பொழுதுமே நமக்கு கண்களின் இச்சையினாலே சோதனை வரும், இல்லை ஜீவனத்தின் பெருமையினாலே சோதனை வரும், மாம்சத்தின் இச்சையினாலே சோதனை வரும். நமக்கு அப்படியே டேஸ்ட் வந்துட்டே இருக்கும், ஐயோ எனக்கு மாம்சத்துக்கு இது தேவைப்படுகிறதே என்று சொல்லி சோதனை வரும். அதற்கு முன்பதாக கண்களின் இச்சை பார்க்கும்போது ஆண்டவர் சில நேரங்கள் இயேசுவையே சாத்தான் சோதிக்கிறான். இது எல்லாம் உன்னுடையது, நீ என்ன வணங்குன்னு சொல்லு, மலை உச்சியிலே சென்று காட்டி ஆண்டவரை சோதிக்கின்ற சாத்தானை பார்க்கின்றோம். ஒருவரும் தேவனால் நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருக்க கடவன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றது. சோதனை சாத்தானாலே வருகின்றது தான் சோதனை. அதை அலோவ் பண்ணுவார் ஆண்டவர். நீ சோதிச்சு பாரு, என் பிள்ளை அதிலிருந்து வெளில வந்துருவான்னு சொல்லி. அதனால தான் யோபு சொல்றாரு, நான் சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. நீங்க இன்னைக்கு சோதனைக்குள்ளாக போறீங்களா? இந்த ஒரு கண்களின் இச்சையினாலேயோ, மாம்சத்தின் இச்சையினாலேயோ, ஜீவனத்தின் பெருமையினாலேயோ போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இதே 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, உங்கள் விசுவாசத்தினால் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்க சகித்து கொண்டு அது சந்தோஷமாக எண்ணும் பொழுது நமக்கு பொறுமையை கடவுள் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த பொறுமை நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்க போகின்ற பாதையிலே சோதனை நிறைந்த பாதைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த சோதனையை சகிக்க எனக்கு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே, நான் பாக்கியவானாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது சோதனையை சகிக்கக்கூடிய அந்த வெற்றியை நமக்கு கட்டளையிடுவார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எந்த விதமான சோதனையை கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் அதை சகித்து பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக விளங்க, ஆண்டவரே பொன்னாக மினுக்க கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.